உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய போறது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான், 11ஆம் இடத்துல ராகு பகவான். எடுத்த முயற்சியெல்லாம் இன்னைக்கு வெற்றி. ஒரு மேஷராசிக்காரங்க வீட்டில் கல்யாணம் கூடி வரணும் அப்படின்னு இன்னைக்கு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா கல்யாண செய்தி கூடி வரும். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமான்னு நீங்க பாடலாம். நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். 2 சம்பந்திக்கையும் சேர்ந்து போய் கல்யாண மண்டபத்தை பார்ப்பீங்க. எந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணலாம், எங்க பக்கத்தில் இவ்வளவு பேர் வருவாங்க, உங்க பக்கத்தில் இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு சந்தோஷமான அனுபவங்கள், சந்தோஷமான ஒரு காலகட்டம். மேஷராசிக்காரர்கள் தங்கள் உடல் நலத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த காலம் பொற்காலமாக இருக்கும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். முயற்சிக்கும் காரியமெல்லாம் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான ஞாபக ஆற்றல் வளரும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது கூடி வரும். மிக நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு 6ஆம் இடத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு செய்யணும். நரசிம்மர் வழிபாடு செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு உத்தியோகம் ஆகக்கூடிய இடத்துல சில நெருக்கடி இருக்கும். பொறுமையா போய் கடனும். இன்னைக்கு அதே போல ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிடணும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. குடும்பத்தில் பொருளாதார நிலைமை உயர்வது, நல்ல சந்தோஷமான செய்திகள் வருவது என்று குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசி என்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போறார். ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். மிகச்சிறந்த யோகங்கள் தேடி வரும். இந்த நாளில் புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், ராகு பகவான் இவர்களுடைய அனுக்கிரகம் எல்லாம் ஒரே கோட்டிலே உங்களுக்கு அமைந்திருக்கின்றன. ஆகவே வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். குடும்பத்திலே ஒரு குதூகலமான சூழ்நிலை இருக்கும். உங்கள் அன்பு மகள் வாழ்க்கை, அன்பு மகன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். பணவரவு மிதமாகத்தான் இருக்கும். ஆனாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். எல்லா வகையான வியாபார யுக்திகளையும் கடைபிடித்து வியாபாரத்திலே மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த நாளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான கல்வி வளர்ச்சி வரும் இருக்கு. யோகங்கள் நிறைந்த நல்ல நாள். கடகராசி என்பர்களே, இது அற்புதமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பழைய சொத்து விற்கக்கூடிய முயற்சியும் இன்னைக்கு செய்வீங்க, வெற்றி பெறுவீங்க. அதே நேரத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்க வீட்டில் ரிப்பேர் ஒர்க் வந்துச்சுன்னா உடனே பார்த்து அது சரி பண்ணணும். அப்படி ரிப்பேர் ஒர்க் இருக்கும் இன்னைக்கு. அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் you have to concentrate more on your subjects. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த நாள் சிலர் உங்களை அவமானப்படுத்த முயற்சி செய்வார்கள். எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் தேடி வரும். நல்ல பொழுதாக, நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரனும் 7லே ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல வரன் இப்பொழுது கூடி வரும். ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல மணமகளை, நல்ல மணமகனை உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள்.
அனுகூலமான கிரக அமைப்புகள் இருக்கு. செல்வ செழிப்பு வரும். மனைவி வகையில் ஒரு சப்போர்ட் இருக்கும். மகள் வகையில் ஒரு சப்போர்ட் இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். இது மிக யோகமான காலம். ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு மறுபிறவி இருக்கும். ஏன்னா கர்மா விஷயங்கள் எல்லாம் பையங்க செய்திருவாங்க. பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. இந்த பிறவியே நிறைவான பிறவி. அந்த அனுக்கிரகத்தை தெய்வம் உங்களுக்கு வழங்குகிறது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய, வியாபார வெற்றி பெறக்கூடிய, கல்வி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே, இந்த நாள்ல சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். ராகு 6ஆம் இடத்தில் இருக்கார். புதுசா வேலை தேடக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையினால் நல்ல வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு சிலருக்கு பல் ஒழுங்கா இல்லை, வரிசையா இல்லை சொல்லி கிளிப் மாட்டிக்கிடுவாங்க. பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். நல்ல தன வரவு இருக்கும். வியாபார லாபம் கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். ஆசிரியர் பணி பலருக்கு கிடைக்கும். வங்கி பணி பலருக்கு கிடைக்கும். பினான்சியல் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையிலே பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை வழிபட்டீங்கன்னா இப்போ உங்க காலம் பொற்காலமாக அமைஞ்சிடும். இன்னைக்கு ராசியில சந்திரன், 5ல் ராகு. புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. காதல் விஷயங்களில் வெற்றி உண்டு. பினான்சியலா ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு பணவரவு வேணும்னு பணவரவு வரும். 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும். சில பேருக்கு உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். ஆனால் பினான்சியலா நல்லா இருப்பீங்க. மனசுக்கு மகிழ்ச்சி இருக்கும். நல்ல நாள் இந்த நாள். வியாபாரம், குடும்பம், கல்வி நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தான் ஔவையார் சொன்னார். அப்படி இன்னைக்கு விநாயக பெருமானை நீங்கள் வழிபட்டு எந்த கோரிக்கை வைத்தாலும் அந்த கோரிக்கை நிறைவேறும். இந்த நாளில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அனுகூலமான தகவல் வரும். வியாபாரத்தில் முன்னேற்றமான ஒரு தகவல் வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு புதிய கோர்ஸ் ஒன்று எடுத்து படிப்பீங்க. அதில் வெற்றி பெறுவீங்க. திருமண பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். திருமண பொருத்தம் மிக கவனமாக பார்த்து திருமணம் செய்யணும். அதில் கவனமாக இருங்க. கட்ட பொருத்தம் பார்க்கிறது முக்கியம். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பது உதவாது. நட்சத்திர பொருத்தத்தோட கட்ட பொருத்தமும் பார்த்துதான் நான் உங்களுக்கு திருமண பொருத்தம் சொல்றேன். எப்பவுமே அப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சந்திரனை சேரும். 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார். பினான்சியலா நல்லா இருக்க போறீங்க. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் வரும். சிலருக்கு வயது சம்பந்தப்பட்ட உபாதைகள் இன்னைக்கு இருக்கும். அதில் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான், 2ஆம் இடத்துல ராகு பகவான். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையினால் வருமானமும் மிக திருப்தியாக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதில் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த நகை இதெல்லாம் கழுத்தில் போட்டு போகும்போது கூட பாதுகாப்பாக இருக்கணும். சில பொருட்கள் திருடு போவதற்கும் இப்பொழுது வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் மிகச் சிறப்பாக நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே சில கவனக்குறைவு வந்துவிட்டு போகுது. அந்த கவனக்குறைவு இல்லாமல் படித்தால் வாழ்க்கையில் நீங்க ஜெயிச்சுக்கிட்டு போகலாம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் கொலுவிருக்கிறார்கள். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி வந்து சேரும். குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருப்பதனால் நல்ல பொருளாதார நிலை உயரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடி வரும். 9ஆம் இடத்திலே சந்திர பகவான், ராசியில ராகு. இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும்.
யாரிடமும் பேசுகிற போது கவனமாக பேசணும். 2ஆம் இடத்துல சனி, நாக்கில் சனி இருக்கு. வார்த்தைகளை அளந்து பேசுவது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். பிசினஸ் திருப்திகரமாக இன்னைக்கு அமையும். சிலருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறோம். மீனராசி என்பர்கள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற வேண்டுமானால் இந்த தினத்திலே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்திலே சந்திரன் செல்கிறார். இன்னைக்கு வளவளன்னு பேச தோணும். பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும். யாருக்கும் நான் இதை செய்து தரேன்னு ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டார் கையெழுத்து போடுறது, உறுதிமொழி கொடுப்பது கூடாது. வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வர வேண்டும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். இதனால் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். பழைய முயற்சிகளை தொடரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிவதற்கு இன்றைக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது எல்லா நன்மையும் தரும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?